இந்த ஈரான் வார் வந்ததுலேருந்து இன்டர்நெட்டில் போய் பார்த்தீங்கன்னா 2 சைடு தான் தெரியுது. ஈரானை சப்போர்ட் பண்ணுறவங்க எல்லாரும் ஏதோ ஒரு விதத்தில் பாதிக்கப்பட்ட சைட்லேருந்து இல்லை ஒடுக்குமுறையோ அடக்குமுறையோ இது பக்கம் இருந்தவங்க. இஸ்ரேலை சப்போர்ட் பண்ணுறவங்க எல்லாரும் அந்த ஆதிக்கத்தை ரொம்ப பிடிச்சவங்களும் அதை இழந்துடக்கூடாதுன்னு இஸ்ரேல் கஷ்டப்படுறதும் அமெரிக்கா கஷ்டப்படுறதும் அந்த போராட்டத்துக்கு பின்னாடி நிற்கணும் அப்படின்னு ஒரு சைடு. இது ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஒரு இடம். ஆர்எஸ்எஸ் பிராமணர்கள் என்னைக்குமே இஸ்ரேல் பக்கம் தான் நின்றுருக்காங்க. இந்த பக்கத்தில் மற்ற எல்லா இந்தியன்ஸும் இருக்காங்க. அதில் மோஸ்ட்டாக அந்த ஓபிசி எஸ்சி எஸ்டியில் ரொம்பவே அதிகமாக இருக்காங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இவங்கெல்லாம் வார் எப்படி பார்க்குறாங்கன்னா மனிதாபிமானத்தோடு பார்க்குறாங்கன்னு தோணுது. ஒரு 75,000 பேரை காசால் அடிக்கும் போது மக்கள் எல்லாம் பாலஸ்தீன் பக்கம் தான் நின்னாங்க. அப்பவும் இந்த ஆர்எஸ்எஸ் பிராமணர்கள் மொத்த பேரும் இஸ்ரேல் பக்கம் தான் நின்னாங்க. இப்போ ஈரானை போய் அடிக்கிறாங்க. இஸ்ரேல் கூடயும் அமெரிக்கா கூட தான் இந்த ஆர்எஸ்எஸ் பிராமணர்கள் இருக்காங்க. இதுல ஒரு குறிப்பிட்ட கிறிஸ்டியன்ஸும் இஸ்ரேல் பக்கம் நிற்கிறாங்க. அந்த குறிப்பிட்ட கிறிஸ்டியன்ஸும் மேபி இஸ்ரேல் தான் வர்ண அடிப்படையில மேல் ஜாதியா என்னன்னு தெரியல. பட் ஆனா தீர்க்கமா முடிவு பண்ணி நிக்கிறதுல ரெண்டா தான் பிரிஞ்சு நிக்குது. இதுல மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் என்னன்னா முஸ்லிம்ஸ் எல்லாம் ஈரானுக்கு சப்போர்ட் பண்றாங்க. இதுல மெஜாரிட்டி இந்தியன்ஸ் வந்து இந்த காசா பாலஸ்தீன் அப்புறம் இப்போ ஈரான் இவங்க கூட தான் நிக்கிறாங்க. இது ஒரு குரூப் மட்டும் அடையாளப்படுத்துறாங்க. முஸ்லிம்ஸ் வந்து நாட்டுக்கு எதிராக அவங்க நிக்கிறாங்க. ஆனா நம்மளும் தானே ஈரானை சப்போர்ட் பண்றோம், நம்மளும் தானே காசாக்கு சப்போர்ட் பண்றோம். எப்படி 75 வருஷமா முஸ்லிம்ஸா இருக்கட்டும், கிறிஸ்டியன்ஸா இருக்கட்டும், ஹிந்துஸா இருக்கட்டும், எல்லாரும் இந்தியன்ஸ் தான். இந்தியன்கிற வார்த்தையை தாண்டி நம்மளை எப்படி வந்து பழக்கப்படுத்துறாங்க. அது எப்படி ஹிந்துஸையே இன்னொரு இந்தியனை பார்த்து நீ முஸ்லீம் அதனாலதான் வந்து ஈரானுக்கும் பாலஸ்தீனுக்கும் சப்போர்ட் பண்றேன்னு. இது எப்படிப்பட்ட பிரில்லியன்டான கேம். ஏதாவது ஒரு இடத்துல இப்படி கோடு போட்டு விட்டா தண்ணி அதுல ஓடும். அந்த மாதிரிதான் ஓடிட்டு இருக்கோம். அப்ப நம்ம எல்லாம் இந்தியன்ஸ் ஆர் சப்போர்ட்டிங் பாலஸ்தீன். ஆனா முஸ்லீம் சப்போர்ட் பண்ணா எவ்வளவு முஸ்லீம் அவனும் முஸ்லீம் அதனாலதான் சப்போர்ட் பண்றாங்க. 75 வருஷமா கட்டம் கட்டி ஒரே ஒரு குரூப்பை மட்டும் நீங்க ஃபோக்கஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அப்ப அவங்களுக்கு வந்து எல்லாத்த விட பயங்கரமான ஒரு சிம்பத்தி எம்பத்தி வரதானே செய்யும். ஏன் நம்ம தமிழர்களை வந்து ஸ்ரீலங்கா ஒரு ஃபாரின் கண்ட்ரி அங்க அடிச்சப்ப நமக்கு வலிக்கலையா? ஆனா நமக்கு ஒண்ணு புரியுது, இந்த பிராமணர்களுக்கு ஏன் வந்து முஸ்லீமை பார்த்தா பயமா இருக்கு. கறி சாப்பிட்டு கோயிலுக்கு வராத தீட்டுன்னு சொன்னா நம்ம அடிமையா ஒத்துக்கிட்டு நம்ம போறோம். ஆனா இந்த முஸ்லீம்ஸ் வந்து கன்வெர்ட் பண்ண முடியல போல இருக்கு. ஏன்னா அவங்களுக்கும் அந்த பிராமணர்களுக்கு மாதிரி நிறைய சடங்குகள் இருக்கு, உணவு பழக்கம் இருக்கு, இது செய்யக்கூடாது அது செய்யக்கூடாதுன்னு நிறைய சிஸ்டம்ஸ் எல்லாம் இருக்கு. அப்ப இந்த மாதிரி ரிகரஸான ஒரு சிஸ்டம்ஸ் இருந்துச்சுன்னா அதை உடைக்கிறது ரொம்ப கஷ்டம் போல இருக்கு. அதனாலதான் அவங்கள பார்த்தாலே உங்களுக்கு பயமா இருக்கு. ஆனா அதெல்லாம் நமக்கு முக்கியம் கிடையாது. இதே நம்ம பேசுறோம் இன்னைக்கு அப்படின்னா எப்படி வந்து சக இந்தியனை இன்னொரு மதத்தை வச்சு அடையாளப்படுத்துறதுக்கு நம்மளை பழக்கினாங்கன்னு யோசிச்சோம்னா ஏதாவது மாறும்ல. அப்படி மாறினா அரசியலும் மாறும்.